வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. ஆமென். யோவான் 1 அதிகாரம் 1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆமென். சோ பிஃபோர் எவ்ரிதிங், எல்லாவற்றுக்கும் முன்பதாக, நல்லா கவனிங்க, பிஃபோர் எனிதிங் தட் கேன் பி கிரியேட்டட். ஆமென். இன்றைக்கு நம்ம பார்க்கிற காரியங்கள், இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த உலகம், ஆண்டவர் சிருஷ்டித்த காரியங்கள், மனுஷர்களா இருக்கலாம், இல்ல மற்ற சிருஷ்டிப்புகளா இருக்கலாம், வானம், பூமி, சந்திரன், சூரியன், மரம், கொடி, செடி, மிருகங்கள், இது எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்குறதுக்கு முன்பதாக, இது எல்லாத்தையும் ஆண்டவர் கிரியேட் பண்றதுக்கு முன்பதாக, அதை இந்த பூமியில கொண்டு வரதுக்கு முன்பதாக, இந்த பூமியே உண்டாக்குறதுக்கு முன்பதாக, வானத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாக, ஏன்னா ஆதியாகமம் 1:1 வாசிக்கிறோம், ஆதியிலே ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் தி ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த். சோ எல்லாவற்றுக்கும் முன்பதாக இருந்தது தேவனுடைய வார்த்தை. Hallelujah. The word of God was before everything. Hallelujah. Amen. So அந்த வார்த்தையின் மூலமாக தான் எல்லாம் இன்றைக்கு உண்டாயிருக்கிறது. Through the word of God, everything is now created. Whatever you see today, இன்றைக்கு நீங்க பார்க்கிறது எல்லாமே அந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. நீங்க இன்னைக்கு சுத்தி பார்த்தீங்கன்னா, நீங்க எதெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அது எல்லாமே ஒரு வார்த்தையின் மூலமாக தான் வந்திருக்கு. It has come from the word. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை, வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அந்த வேர்ட் வாஸ் காட். ஹல்லேலூயா. சோ வாட் எவர் யூ see, இன்னைக்கு பார்க்கிறது, காண்கிறது எல்லாமே ஒரு வார்த்தையில இருந்து தான் வந்திருக்கு. அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. சோ the word is the ultimate rule. ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு மீறினது ஒண்ணும் கிடையாது. எல்லாமே தேவனுடைய வார்த்தைக்கு கீழே தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 138:2. நிறைய வசனங்களை இன்னைக்கு வாசிக்க போகிறோம் தேவனுடைய வார்த்தையை குறித்து. ஆமென். சங்கீதம் 138:2. Psalms 138:2. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். ஆமென். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது, யோர் வேர்ட், உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆங்கிலத்துல ரொம்ப அழகா வருகிறது. For you have magnified your word above all your name. ஹல்லேலூயா. சோ தேவனே தம்முடைய வார்த்தையை தான் எல்லாவற்றிற்கும் மேலாக தூக்கி பிடித்திருக்கிறார். He upholds his word. ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தை. இன்னைக்கு வார்த்தைகளை ரொம்ப சாதாரணமா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு வார்த்தைகளுக்கு எல்லாம் மதிப்பு இல்லாம போயிடுச்சுல. இன்னைக்கு ஒண்ணு பேசுறது, நாளைக்கு ஒண்ணு பேசுறது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த வார்த்தையை, தேவனோட வார்த்தையை விசுவாசிங்க, தேவனோட வார்த்தையில வல்லமை இருக்குன்னா நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேங்குது. என்ன வார்த்தை, என்ன நம்ம பாக்குற வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு மனுஷன் உனக்கு நான் உதவி செய்யறேன்றான், நாளைக்கு போய் கேட்டா எப்போ சொன்னன்றான் அவன், இல்லைன்னா தெரியாம சொல்லிட்டேன் பிரதர், சாரி பிரதர், உதவி எல்லாம் செய்ய முடியாது பிரதர்ன்றான். சோ மாத்தி மாத்தி பேசுறோம், நம்மளே மாத்தி மாத்தி பேசுவோம். ஒரு நாள் நல்லா பேசுவோம், இன்னைக்கு தேவன் என்னோட இருக்கிறார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்னு பேசுவோம். நாளைக்கு கொஞ்சம் சூழ்நிலைகள்லாம் ஒரு மாதிரி ஆச்சுன்னா நம்ம உடனே எங்க தேவன் எங்க என் கூட இருக்கிறாரு, நான் சபிக்கப்பட்டவன்னு நம்மளே நம்ம வாயினால நல்ல வார்த்தையும் பேசுறோம், கெட்ட வார்த்தையும் பேசுறோம். சோ அந்த வார்த்தைக்கு இன்னைக்கு மதிப்பெல்லாம் போயிடுச்சு. ஆனா நல்லா கவனிச்சீங்கன்னா, இன்றைக்கும் உலகத்திலே பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். உலகத்திலே யாரெல்லாம் தங்களுடைய வார்த்தையை, அவர்கள் பேசுகிற வார்த்தையை கனம் பண்ணி அந்த வார்த்தையின்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பெரிய மரியாதை இருக்கு இந்த உலகத்துல. இல்ல, நீங்க த்ரூ அவுட் ஹிஸ்டரி எடுத்து படிச்சீங்கனாலே தெரியும். எஸ்பெஷலி நீங்க இந்த லீடர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களா, தலைவர்கள்லாம் இருக்கேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொலிட்டிக்கல் லீடர், ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறாரு. அவர் எலெக்ஷன்ல நிக்கிறாரு. எலெக்ஷன் நிக்கும் போது சொல்றாங்களா, எல்லா அரசியல் தலைவரும் சொல்றாங்க, நான் ஆட்சிக்கு வந்தா இதை செய்வேன், உங்களுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வருவேன், இந்த நற்காரியங்களை நான் செய்வேன், இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு வார்த்தைகளை அவங்க கொடுக்குறாங்க. ப்ராமிசஸ், வாக்குறுதிகளை வார்த்தைகள் மூலமா கொடுக்குறாங்க. கரெக்டா? அப்புறம் 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. 5 வருஷம் முடிஞ்ச உடனே திரும்ப அவங்களே என்ன பண்றாங்க, திரும்ப எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப எல்லா ஜனங்களும் என்ன கேட்கறாங்க, நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினீங்களா? Did you honor the word that you spoke 5 years before? 5 வருஷத்துக்கு முன்பதாக நீங்க ஆட்சிக்கு வரும்போது என்ன வார்த்தையை கொடுத்தீங்களா, அதை நிறைவேற்றினீங்களா, அதை செஞ்சீங்களா அப்படின்னு தான் கேட்கறாங்க. அதை யார் செய்து அதை நிறைவேற்றி இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் மதிப்பு அதிகமா இருக்கு. இல்லைன்னா என்ன சொல்றாங்க, இவர் சொல்லுவாருங்க ஆனாலும் செய்ய மாட்டாருங்க. ஹல்லேலூயா. சோ வார்த்தையின் மூலமாக தான் ஒரு மனுஷன் கனம் பெறுகிறான். வார்த்தையின் மூலமாக தான் ஒரு மனுஷன் மதிப்பை பெறுகிறான். சோ வார்த்தை ரொம்ப முக்கியம். நிறைய மனிதர்களுக்கு இது புரிய மாட்டேங்குது.
என்னத்தையாவது பேசலாம், எதையாவது பேசலாம் நினைக்கிறாங்க. கிடையாது. தேவன் வந்து அப்படி பேசிக்கிறவர் கிடையாது. தேவன் ஒரு வார்த்தையை வந்து ரிலீஸ் பண்றாரு, ஒரு வார்த்தையை பேசுறாருன்னா அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுவதற்காக தான் பேசுகிறார். அந்த வார்த்தையின் மூலமாக ஏதோ ஒரு காரியத்தை உண்டாக்க தான் பேசுகிறார். அந்த வார்த்தையின் மூலமாக அவர் ஒரு காரியத்தை செய்வதற்காக தான் அதை பேசிக் கொண்டிருக்கிறார். So God really honors his word. அவர் ஒரு வார்த்தையின் மேல ரொம்ப அதிக ஜாக்கிரதையாக இருக்கிறார். அதனாலதான் யோவான் 1:1 வாசிச்சோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. So God and word cannot be separated. தேவனையும் வார்த்தையும் நீங்க என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனையும் தேவ வார்த்தையும் பிரிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தை தான் தேவனாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். சோ சங்கீதம் 138 எழுதி இருக்கிறது, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். சோ ஆண்டவர் வந்து தம்முடைய வார்த்தை எல்லாவற்றுக்கும் மேலாக தூக்கி மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஆமென். சோ God is only as good as his word. எழுதி வச்சுக்கோங்க, God is only as good as his word. அப்பனா அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுதான் தேவனின் குணாதிசயமாக இருக்கிறது. What the word says about God is what God is. Hallelujah. நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்க தேவ வார்த்தை என்ன பேசுகிறதோ அதுதான் தேவனாக இருக்கிறது. Hallelujah. அதற்கு கீழேயோ இல்ல அதற்கு மேலேயோ அவர் இல்ல. தேவனுடைய வார்த்தையில இன்றைக்கு நமக்கு எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கல வார்த்தை வேதாகமம், அதுல தேவனை பற்றி என்ன எழுதியிருக்கோ அதுதான் தேவன். That is who God is. Hallelujah. So if you want to really know who your God is, எத்தனை பேருக்கு அறிந்து கொள்ள ரொம்ப விருப்பமா இருக்கு, என் தேவன் யாருன்னு அறிந்து கொள்ளணும் பிரதர். I want to know who my God is. என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே, எனக்கு அது விருப்பம் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும், உங்க கையில இருக்கிற வேதாகமத்தை தினமும் படிக்கிற ஒரு பழக்கத்திற்குள்ள நீங்க போக வேண்டும். வெறும் படிக்கிறது மட்டும் பத்தாது. அதை படிக்கும் பொழுது ஆண்டவரே இதன் மூலமாக நீங்க உம்மை வெளிப்படுத்துங்க. Lord, reveal yourself through this. Hallelujah. நீங்க எப்படிப்பட்டவர், நீங்க எவ்வளவு நல்லவரா இருக்கிறீர், எவ்வளவு உண்மையா உள்ளவரா இருக்கிறீர் என்பதை இதன் மூலமாக வெளிப்படுத்துங்க என்று அந்த ஒரு மனநிலையோட, அந்த ஒரு உணர்வுள்ள இருதயத்தோட நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். Hallelujah. Because God is only as good as his word. ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக தான் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆமென். சோ அடுத்தது ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் நிறைய வசனங்களை வாசிக்க போறோம். சங்கீதம் 119 89 ஒரு 3 வசனங்கள். சங்கீதம் 119, Psalms 119 89 to 91 இந்த வசனங்களை வாசிப்போம். கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிறைந்திருக்கிறது, நிலைத்திருக்கிறது. அப்படியே இருங்க சிஸ்டர். ஃபர்ஸ்ட், கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. செட்டில்டு, வானங்களில் நிலைத்திருக்கிறதுன்னு போட்டிருக்கு. அப்படின்னா செட்டில்டு, அந்த வார்த்தை செட்டில்டுற வார்த்தை. அந்த செட்டில்டுன்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹீப்ரூல எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு எபிரேய மொழி ஹீப்ரூ லாங்குவேஜ்ல எழுதப்பட்டிருக்கு. செட்டில்டுன்ற வார்த்தை வந்து நாசாப் அப்படின்ற ஒரு ஹீப்ரூ வார்த்தை யூஸ் பண்றாங்க. நாசாப் அப்படின்னா அது வந்து என்ன, எப்படி டிரான்ஸ்லேட் பண்றாங்கன்னா பவுண்டரி இல்லைன்னா எஸ்டாப்ளிஷ், அந்த மாதிரி நிறைய இது கொடுக்க பவுண்டரி. சோ கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்கள் நிலைத்திருக்கிறது என்றால் அவருடைய வசனம் தான் ஒரு பவுண்டரிய போல இருக்கிறது. ஹல்லேலூயா. அது பவுண்டரினா எப்படின்னா அதுதான் நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தான் ஸ்டாண்டர்ட் நமக்கு. இன்னைக்கு நிறைய பேர் ஸ்டாண்டர்ட் கேட்கறாங்க. ஸ்டாண்டர்ட்னா எப்படி ஒரு மனுஷன் இருக்கணும் பிரதர், எப்படி ஒரு குடும்பம் இருக்கணும், எப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம அமைக்கணும், எப்படி ஒரு தொழில், எல்லாமே அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் தேவைப்படுதுல, ஒரு பவுண்டரி தேவைப்படுதுல. இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் இருக்குல்ல. சோ அந்த ஸ்டாண்டர்ட் எங்க இருக்குதான், அது தேவனுடைய வசனத்துல இருக்குது. ஒரு நல்ல குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு நல்ல கணவர் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், ஒரு தொழிலை எப்படி செய்யணும், ஒரு ஊழியத்தை எப்படி செய்யணும், ஒரு வேலைக்கு போன ஒரு வேலையில எப்படி நம்ம வேலை பார்க்கணும், இது எல்லாத்திற்குமான ஸ்டாண்டர்ட் எங்க கொடுக்கப்பட்டிருக்கு, தேவனுடைய வார்த்தையில கொடுக்கப்பட்டிருக்கு. That is why it is very important to know the word of God. Hallelujah. Amen. இன்னைக்கு வந்து நிறைய தேசங்கள் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி நிறைய கிறிஸ்துவத்தின் மூலமாக எழுப்பப்பட்ட தேசங்கள் நிறைய இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அவங்களுடைய ஃபவுண்டேஷன் வந்து கிறிஸ்டியன் டீச்சிங்ஸ் தான். அவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னவென்றால் அவர்கள் இந்த வேத வசனத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் என்ன பண்ணார்கள், தங்களுடைய தேசத்தை கட்டமைத்தார்கள். ஆமென். சோ அதனாலதான் அந்த தேசங்கள்லாம் வந்து நிறைய நீங்க பார்க்கலாம், நிறைய நல்ல காரியங்கள் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு காரணம் வந்து தேவனுடைய வசனம் தான் அவர்களுக்கு என்னது, ஸ்டாண்டர்ட்.
forever O Lord your word is settled in heaven. கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கு வானங்கள் நிலைத்திருக்கிறது. சோ ஆண்டவரே நம்முடைய வசனத்தை தான் ஒரு ஸ்டாண்டர்டா வச்சிருக்கிறார். அது வானத்துல நிலைத்து வைத்திருக்கிறார் அவர். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க. 90 வாசிங்க. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். ம் பூமியை உறுதிப்படுத்தினீர், அது ம் நிலைத்திருக்கிறது. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. ஆமென். சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். ஆமென். சோ 90 91ல என்ன போட்டிருக்குன்னா, தலைமுறை தலைமுறையாக அவருடைய உண்மை நிலைத்து நிற்குமா, பூமியை அவர் உருவாக்குகிறார், அவர் அது இன்றைக்கும் நின்று கொண்டு. அப்பனா ஆண்டவர் பூமியை உண்டாக்கும் பொழுது ஒரு வார்த்தை வந்து பேசுகிறார், லெட் தேர் பி லைட், வெளிச்சம் உண்டாவதாக என்ற வார்த்தையை அவர் ரிலீஸ் பண்ணோன்னே அந்த வார்த்தையின்படி இன்றைக்கும் பூமி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஆதியாகமத்துல நம்ம வாசிக்கிறோம் 1வது அதிகாரத்துல ஆண்டவர் வார்த்தையை பேசி இந்த பூமி முழுவதும் உண்டாக்கின பிறகு இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன பண்றது இல்ல, ஒவ்வொரு நாள் தொடக்கத்திலே ஆண்டவர் எழும்பி சூரியன் வந்து வெளிச்சத்தை கொடுக்கட்டும் அப்படின்லாம் சொல்ல போறது இல்லை, இரவுல சந்திரன் வெளிச்சத்தை கொடுக்கணும்னு சொல்ல போறது இல்லை. ஒரு தடவை சொன்னார் வெளிச்சம் உண்டாகட்டும், பகலிலே சூரியனும் இரவிலே சந்திரனும் வெளிச்சத்தை கொடுக்கட்டும் என்று ஒரு தடவை சொன்னார். அந்த ஒரு தடவை சொன்னதுனால இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபார் எவர். ஆங்கிலத்துல வருது எப்படி, தை ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் அன்டு ஆல் ஜெனரேஷன். ஹல்லேலூயா. சந்ததியாக forever அது எப்படி இருக்குது, அது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, அது நிலைத்து நிற்கிறது. அந்த பிரமாணங்கள் மாறாதவைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. This is the power of the word of God. ஆமென். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குது, அது வெறுமையா திரும்பாது, அது வீணா போகாது. ஏசாயா 55:11 வாசிப்போம். ஏசாயா 55:11, ஐசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென். சோ தேவனுடைய வசனம் எப்படி இருக்கிறது என்றால், அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம், அவர் பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்றால், அது வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பாமல் அவர் எதற்காக அதை அனுப்பினாரோ அவர் விரும்புகிற காரியத்தை அது செய்து முடிக்கும், அந்த காரியம் வாய்க்கும். ஆமென். சோ தேவனுடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாது, அது அனுப்பின காரியத்தை செய்து முடிக்கும். For whatever the word of God has been sent, it will prosper in it. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா போட்டு, it shall prosper in the thing for which it is sent. அந்த காரியம் வாய்க்கும்படி, அந்த காரியம் செழிக்கும்படி அந்த வார்த்தை வேலை செய்யும். அதனாலதான் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் அன்றைக்கு ஆண்டவர் பூமியை உண்டாக்கும் பொழுது வெளிச்சம் உண்டாக கடவுதாக என்றாரு. இன்னைக்கு வெளிச்சம் இருக்குது. மாறிச்சா? மாறவே இல்லைல்ல. அன்னைக்கு என்ன பண்ணாரு, எல்லா செடியும் மரம் கொடி எல்லாத்தையும் உருவாக்கிட்டு சொல்றாரு, நீ என்ன பண்ணு, அந்த செடிக்குள்ள அந்த விதையை வச்சு என்ன சொல்றாரு, இந்த விதையின் மூலமாக இன்னும் நிறைய செடிகள் மரங்கள் கொடிகள்லாம் உண்டாகணும். இன்னைக்கும் அந்த இது ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஒரு விதையை போட்டா ஒரு மரம் வருது. அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை கீழ்ப்படிந்து ஒவ்வொரு விதையும் இன்றைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கு. மீன்களையும் மச்சங்களையும் ஆகாயத்த பறவைகளையும் பார்த்து சொல்றாருல்ல, நீங்க பல்லுக்கு பெருவி பூமியை நிரப்புங்கன்றாருல்ல, மிருகத்தெல்லாம் பார்த்து சொல்றாரு. இன்னைக்கும் அதை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குல்ல. எங்கேயாவது எதாவது ஆச்சா, இன்னும் ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது, குட்டி போட்டுக்கிட்டே இருக்குது, அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்குது, அது ஓடிக்கிட்டே இருக்குது. அன்னைக்கு ஆண்டவர் சொன்னது இன்னைக்கும் அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. பல ஆயிரம் வருஷங்கள் கழித்தும் அது நடந்து கொண்டிருக்கு. அதுதான் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. This is the power in the word of God. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, வாங்க, சங்கீதம் 119 ரொம்ப முக்கியமான சங்கீதம். 119 வந்து ரொம்ப முக்கியமான சங்கீதம். தாவீது வந்து தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை பற்றி நிறைய எழுதியிருப்பாரு. ஒரு மனுஷன் எப்படி தன்னை பாவத்துல ஈடுபடாமல் தேவனுக்கு பிரியமாக வாழ்றது. இது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குல்ல. ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களே நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்பாங்க. ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் என் கூட இருக்காருன்னு தெரியுது, ஆனா பாவம் இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழ முடியல பிரதர். இந்த பாவ பிரச்சனைகள் என் வாழ்க்கையில அங்கங்க வந்து போது பிரதர். ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுறேன், ஏதாவது தேவனுக்கு பிரியம் இல்லாம நான் பண்ணிடுறேன் பிரதர். சரி, எப்படி நம்ம இதுல இருந்து விடுபடுறதே தெரியல பிரதர். நானும் ட்ரை பண்றேன் பிரதர். 2 நாள் நல்லா இருக்கு, 3 நாள் நல்லா இருக்கு, ஒரு வாரம் நல்லா இருக்கு, திரும்ப இப்படியாவது பிரதர். அது என்ன பண்றது? அதுக்கும் வேதத்துல பதில் இருக்கு. ஹல்லேலூயா. சங்கீதம் 119 9 10 11 வாசிங்க. சங்கீதம் 119 9 10 11. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. அடுத்தது, என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும்.
ம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்து வைத்தேன். ஆமென். ஹalleluya. முதல்ல 9வது வசனத்தை திரும்ப போடுங்க. 9th verse. வாலிபன் தன் வழிகளை எப்படி சுத்தம் செய்வான்? How does a young man cleanse his ways? 9வது வசனம். ஒரு வாலிபன், நீங்க அநேக வாலிபர்களுக்கு இந்த கேள்வி இருக்குது. வாலிபர்கள்லாம் பாக்குறீங்கன்னா இதை கவனிங்க. நிறைய நானும் வாலிபனா இருக்கும் பொழுது எனக்கும் இந்த ஒரு பெரிய வாஞ்சை, ஒரு பெரிய விருப்பம். நல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழணும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும். ஆனா அது ஏன் என்னால பண்ண முடியல, ஏன் இப்படி கஷ்டப்படுறேன், பாவத்துல எதுக்கு நான் விழுந்து கொண்டே இருக்கிறேன், நான் தேவனை தான் வணங்கி கொண்டு இருக்கிறேன், இந்த தேவனை தான் நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என்னால வாழ முடியலையே, தேவனுக்கு பிரியமா இருக்க முடியல அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஏக்கம் இருக்கும். இன்றைக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்குமே அந்த ஏக்கம் இருக்கும்ல, ஒரு பிரியமான வாழ்க்கையை வாழணும், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழணும், தேவன் சொல்ற வாழ்க்கையை நான் வாழணும். பிரதர், எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? தேவன் எனக்காக வைத்திருக்க வாழ்க்கையை நான் வாழணும், நான் சொந்தமா அதையும் முடிவு எடுக்க கூடாது, அவர் சொல்ற வாழ்க்கையை வாழணும், அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும், அவர் சித்தத்தை நான் செய்யணும். இது நம்ம எல்லாருக்கும் இருக்கு. இதுக்கு ஆன்சர் இங்கதான் இருக்கு. எப்படி என்ன பண்ணோம்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால், பை டேக்கிங் ஹீட் அக்கார்டிங் டு யுவர் வேர்ட். அதாவது தமிழ்ல உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுன்னு போட்டிருக்கு. ஆனா ஆங்கிலத்துல நல்லா வாங்க, ஆங்கிலத்துலதான் இன்னும் அழகா வருது. By taking heed according to your word. அந்த word heed அப்படின்னா hear. NIV-ல போடு விஜய், NIV-ல போடு இங்கிலீஷ்ல இந்த வசனத்தை. NIV-ல NLT-ல போடு. By obeying your word. ஓகே, சரி, ஓகே, நல்லா கவனிங்க. taking heed அப்படின்னு வருது, amplified என்ன வருது? By taking heed and keeping watch on himself according. ஓகே, heed அப்படின்னா hear. நல்லா கவனிங்க. heedன்ற வார்த்தை ஆங்கிலத்துல heedன்ற வார்த்தை hear, கேட்கிறது. சரிங்களா? எதை கேட்கிறோமோ அதன்படிதான் நம்ம வாழ்க்கையும் போகும். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க எதை கேட்டுக்கிட்டே இருக்கீங்களோ அதன்படிதான் உங்க வாழ்க்கை போகும். இப்ப நான் ஒரு 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 கிறிஸ்தவனாக ஒரு ஸ்ட்ராங் பிலீவரா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம், சிறு வயதுல இருந்தே, ரைட் ஃப்ரம் த டைம் ஐ வாஸ் பார்ன், நான் பிறந்ததுல இருந்தே எனக்கு சொல்லி கொடுத்த சத்தியம் என்னவென்றால் இயேசுதான் ஆண்டவர். அவன் ஹல்லேலூயா, இயேசுதான் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால அது ஆழமா எனக்குள்ள போயிடுச்சு. வீட்டுல சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாமல், நான் படித்த ஸ்கூலும் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படித்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் சபைக்கு சண்டே கரெக்டா சபைக்கு போறது, சபையில அந்த சிறுவருக்காக நடக்கிற சண்டே ஸ்கூல் அதை அட்டன் பண்றது, வசனங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறது, வசனத்தை வாசிக்கிறது, கேட்கறது. ஸோ அதனால அதை கேட்டு அதுதான் டேக்கிங் ஹீட், ஆங்கிலத்துல அழகா வருது டேக்கிங் ஹீட். ஸோ எதை கேட்கிறோமோ அது ரொம்ப முக்கியம். எதை கேட்கிறோமோ அதுதான் நம்மளுடைய செயல்களை தீர்மானிக்கிறது. So what you hear determines your actions also. எத்தனை பேர் புரியுது? உங்க ஆக்ஷனை நீங்க மாத்தணும்னா கேட்கறத நீங்க மாத்தணும். புரியுதுங்களா? உங்க ஆக்ஷனை நீங்க மாத்தணும். நான் செய்யறதை நான் மாத்தணும் பிரதர், நான் செய்யறதை எனக்கு பிடிக்கல பிரதர், அப்படின்னா கேட்கறத மாத்தணும் முதல்ல. ஹல்லேலூயா. அதனாலதான் எதை கேட்கிறோன்றது நிறைய இடத்துல கேட்கறத குறித்து எழுதியிருக்கு வேதத்துல. கேட்கறது இன்றைக்கு கேட்கறதையும் மாத்தணும், பார்க்கறதையும் மாத்தணும். இன்னைக்கு இப்ப வேதம் எழுதப்பட்ட காலத்துல நிறைய இந்த மீடியா எல்லாம் கிடையாது இல்ல. பைபிள் எழுதுற காலத்துல மீடியா கிடையாது, இந்த விஷுவல் மீடியா கிடையாது, இந்த மீடியா பார்க்கிற மாதிரி எதுவும் கிடையாது, எல்லாமே கேட்கறதுதான். செவி வழியா தான் நிறைய இன்புட் உள்ள போகும். இன்னைக்கு கண்ணு வழியா நிறைய இன்புட் போடுது, காது வழியா போகுது. சோ கண்ணு ரொம்ப முக்கியம். சோ எதை கேட்கிறோம், எதை பார்க்கிறோம். சோ வாலிபன் எப்படி தன்னை சுத்தப்படுத்தி ஒரு நல்ல பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றது, எப்படி ஒரு விசுவாசி எப்படி, இது எல்லாருக்கும் பொருந்தும் இந்த வசனம், வாலிபர்கள் மட்டும் இல்லை நமக்கும் பொருந்தும். எல்லாருக்கும் எப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது, எப்படி ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்வது, எதை கேட்கிறோம், எதை பார்க்கிறோம் என்பதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்த வசனத்தை போடுங்க, 10வது வசனத்தை போடுங்க, 10th verse. அடுத்த வசனத்துல வருது பாருங்க, என் முழு இதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்பி விடாதையும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கற்பனைகள், வேர்டு, கமாண்ட்மெண்ட்ஸ்னு வருது. தாவீது இந்த காலத்துல கற்பனைகள் மட்டும்தான் இருந்துச்சு. தாவீது கையில நியாயப்பிரமாணம் மட்டும்தான் இருந்துச்சு. இன்றைக்கு நமக்கு முழு வேதாகமும் இருக்குது. சோ தேவனுடைய வார்த்தை தான் நம்மை வழி தப்பி போக விடாமல் நம்மளை காத்துக் கொள்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தான் என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்பி, அதாவது லெட் மீ நாட் வண்டர் ஃப்ரம் வாண்டர்னா வழி தப்பி போகாம இருக்கிறது. அதுக்கு காரணம் தேவனுடைய வார்த்தை தான். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தான் அதுக்கு நம்மளுக்கு உதவி செய்கிறது. அடுத்த வசனம் போடுங்க, ரொம்ப அழகான வசனம். நான் பாவம் செய்யாதபடி, 11வது வசனம் பாருங்க, இது ரொம்ப முக்கியம். உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன், உமக்கு விரோதமாய் I have hidden your word in my heart.
so that I might not sin. So பாவம் செய்யாம இருக்கிறதுக்கான ஒரே வழி என்னதுங்க? வார்த்தை எடுத்து உங்க இருதயத்துல போடும். தேவனுடைய வார்த்தை எடுத்து இருதயத்துல போடும். அதுதான் ஒரே வழி. ஒருத்தனை கூப்பிட்டு பாவம் செய்யாத திட்டுறதுனால ஒருத்தன் திருந்த மாட்டான். கவனிச்சு பாத்திருக்கீங்களா? திட்டுறதுனால எதாவது நடக்குதா? ஒருத்தன் திருந்த மாட்டான்ல. பாவம் செய்யாத நரகத்துக்கு போயிடுவோம்னு சொன்னாலுமே பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கானுங்கல்ல. கரெக்டா இல்லையா? எவனாவது மாறினான்னா? ஒருத்தரும் மாறல. தேவனுடைய வார்த்தையை எடுத்து அவனுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை அவன் இருதயத்துக்குள்ள போயிடும். அவன் இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பாவம் செய்யாமல் தன்னுடைய வழிகளை அவன் சுத்தப்படுத்திக் கொள்வான். So God's word helps you to stay away from sin. அதான் தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு வல்லமை இருக்கு. ஏன் பிசாசு இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை படிக்க விடாமல் ஜனங்களை திசை திருப்பி டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கானா? பிசாசுக்கு தெரியும், நீங்க உட்காந்து வேதத்தை வாசிச்சிட்டீங்கன்னா நீங்க பெரிய ஆள் ஆயிருவீங்க, பாவத்தை விட்டு போயிருவீங்க, விசுவாச வீரர்களா ஆயிருவீங்க. ஹல்லேலூயா. நீங்க தேவனை மட்டுமே சார்ந்து வாழ ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய மாம்சத்தையும் உங்களுடைய ஃபீலிங்ஸையும் சார்ந்து வாழாமல் விசுவாசத்துல நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் விசுவாசமும் உண்டாகிறது. How is faith produced? Faith is produced by the word of God. ரோமர் 10:17 போடுங்க. Romans 10:17. ஆதலால் விசுவாசம் ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்வினால, கேட்கிறதுனால. Faith comes by hearing, and what you should hear? விசுவாசம் கேட்கிறதுனாலதான் வருகிறது. ஆனா எதை கேட்கிறதுனால வருமா? தேவனுடைய வசனத்தை. ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். வேற எந்த வழியிலும் விசுவாசம் வராது. நல்லா கவனிச்சுக்கோங்க, வேற எந்த வழியிலும் வராது. சில பேர் நான் கவனிச்சிருக்கிறேன், அவங்க சொல்லுவாங்க, நான் விசுவாசத்துல இருக்கேன்னு. சரிங்களா? கூப்பிட்டு விசுவாசத்துல இருக்கீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு என்ன வசனத்தை கொடுத்தாரு, எந்த வசனத்தின் மூலமா உங்களோட ஆண்டவர் பேசினாரு, எதை நம்பி நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா தெரியாது. ஆனா விசுவாசத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நான் விசுவாசத்துல இருக்கேன்னு சொன்னா விசுவாசத்துல கிடையாது. நல்லா கவனிங்க. விசுவாசத்துல வாழ்றீங்கன்னா அதற்கு அடையாளம் நீங்க தேவனுடைய வசனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அதற்கு அடையாளம் நீங்க தேவனுடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் அப்பத்தை போல உட்கொண்டு கொண்டிருக்கிறீர்கள். நீங்க you are eating the word of God every day. That is called living by faith. அப்போ விசுவாசத்துலதான் வாழ்றோம்னா வசனத்தை தூக்கி எப்படி சாப்பாட்டை தூக்கி உள்ள போடுறீங்களோ அது மாதிரி வசனத்தை தூக்கி இருதயத்துக்குள்ள போடணும். இருதயத்துக்குள்ள போய் அது உள்ள வேலை செய்யணும். உள்ள இருக்கிற அரண்கள் எல்லாம் உடைக்கும். அது உள்ள இருக்கிற பயம், சந்தேகம், அவிசுவாசம், தேவனை குறித்த தப்பான எண்ணங்கள். நிறைய பேருக்கு அந்த தப்பான எண்ணங்களை பிசாசும் மதமும் விதைச்சிருக்கும். அதெல்லாம் உடைச்சி அரண்கள் நிர்மூலமாக்கும். உள்ள போய் வசனம் அதெல்லாம் பண்ணி விசுவாசத்தை பிறப்பிக்கும் உள்ள. அதனாலதான் faith comes by hearing and hearing the word of God. அதுல விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால். வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஆங்கிலத்தில் அழகா வருது, ஹியரிங், கண்டினியூஸ் ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும். நேத்து சாப்பிட்டீங்கல்ல? எல்லாரும் நேத்து சாப்பிட்டீங்களா? எல்லாரும் எத்தனை பேர் நேத்து சாப்பிட்டீங்க? கை தூக்குங்க யாராவது. யாருமே சாப்பிடலையா? ஃபாஸ்டிங் பிரேயர் இன்னைக்கு. நேத்து எல்லாருமே சாப்பிட்டு இருப்பீங்கல்ல. இன்னைக்கு சாப்பிட்டீங்களா? நேத்தும் சாப்பிட்டீங்க, இன்னைக்கும் சாப்பிட்டீங்க. ஏன் நேத்து சாப்பிட்டு இன்னைக்கு சாப்பிடுறீங்க? நேத்து சாப்பிட்டா போதாதா உங்களுக்கு? கரெக்டு தானே? நிறைய பேருக்கு நேத்து சாப்பிட்டா மட்டும் பத்தாது, காலையிலையும் சாப்பிடணும், அப்புறம் இந்த லஞ்சுக்கு நடுவுலையும் சாப்பிடுவாங்க. சில பேர் பார்த்திருக்கீங்களா? லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லஞ்சுக்கு நடுவுல ஒண்ணு சாப்பிட்டா அப்புறம் திருப்பி லஞ்ச் சாப்பிடுவானுங்க. திருப்பி ஈவினிங் வர 4 மணிக்கு நல்லா போண்டா பஜ்ஜி டீ எல்லாம் சாப்பிடுறது நல்லா. அப்புறம் திரும்ப 7 மணிக்கு போய் நல்லா போய் கொட்டிக்கிறது. திரும்ப 6 வேளை 7 வேளை சாப்பிடுறாங்களா எனக்கு தெரியும். புரியுதுங்களா? ஒரு நாள் கூட லீவ் விட மாட்டாங்க. சாப்பாட்டுக்கு ஒரு நாள் கூட லீவு கிடையாது. ஏன் லீவ், ஏன் சார் லீவ் விட மாட்டீங்க? எப்படி சார், இந்த உடம்பு ஓடணும்ல சார் அப்படின்னு வாங்க. அதே போலதான் விசுவாச வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த பாருங்க, விசுவாசம் எல்லாம் ஒண்ணும் நடக்காது. சோ விசுவாச வேலை செஞ்சாதான் தேவனிடத்துல இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலதான் எல்லா மழையும் பெயர்க்க முடியும். விசுவாசத்தினாலதான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தினாலதான் செழிப்பாக முடியும். விசுவாசத்தினாலதான் எல்லாம் நடக்குது. சோ விசுவாசம்னா தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை உள்ள போட்டுக்கொண்டே இருக்கணும் தினமும். இட் இஸ் a daily process. ஃபர்ஸ்ட் இதை வாசிப்போம். ரோமர் 14:23 வாசிங்க சிஸ்டர். அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்னிக்குள்ளாக்க தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. For whatever is not of faith is sin. சோ விசுவாசம் இல்லாமல் செய்கிற காரியம் எல்லாமே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா வேதம் எதெல்லாம் பாவம் சொல்லுதுன்னு பாருங்க, நல்லா கவனிங்க. கவலைப்படுறதே பாவம் தான், சந்தேகப்படுறதே பாவம் தான், பயப்படுறதே பாவம் தான். சரி, நமக்கு தெரிஞ்ச பாவ லிஸ்ட் எல்லாம் குடிக்கிறது,
சிகரெட் குடிக்கிறது, கஞ்சா குடிக்கிறது, ட்ரக்ஸ் எடுக்கிறது, அப்புறம் இந்த சினிமா பார்க்கறது, இதுதான் நம்ம பாவம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா வேதத்துல நல்லா பாருங்க, எதெல்லாம் பாவமா? விசுவாசம் இல்லாமல் வர்றது எல்லாமே பாவம் தானா. வாட் எவர் இஸ் நாட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம். சோ கவலைப்படுறதும் என்னது? பாவ லிஸ்ட்லக்குள்ளதான் நீ கொண்டு வரணும். கவலைப்படுறது ஏதாவது என்னைக்காவது கவலைப்படுறது வந்து நல்லதுன்னு போட்டிருக்கா? நீதிமான் இரவும் பகலும் கவலைப்பட்டு அப்படின்னு போட்டிருக்கா? கிடையாது. ஹல்லேலூயா. பயப்படுறது நல்லதா? நீதிமான் பயப்படுவான், எப்பொழுதும் பயப்படுவான் அப்படின்னு போட்டிருக்கா? கிடையாது. கரெக்டா? அப்ப அதுவும் அதுக்குள்ளதான் வருது. ஏன் அந்த பயம், கவலைகள், சந்தேகங்கள், சஞ்சலங்கள் அதெல்லாம் ஏன் வருது? அந்த இன்செக்யூரிட்டி, நிலையற்ற தன்மை இதெல்லாம் ஏன் வருதுன்னா, விசுவாசம் அங்க வேலை செய்யல. விசுவாசம் வேலை செஞ்சிச்சுன்னா இந்த காரியங்கள்லாம் உள்ள வராது. சோ நல்லா கவனிங்க. சோ இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ் தான் விசுவாசம். புரியுது? இது எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில கவலையே படக்கூடாது, கவலையெல்லாம் வாழணும் பிரதர், நான் சந்தேகமே இல்லாம வாழணும் பிரதர், சந்தோஷமா வாழணும் பிரதர், எப்பொழுதும் நான் வந்து தைரியத்தோட இருக்கணும் பிரதர். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? விசுவாசத்தை பயிற்சி பண்ணுங்க உங்க வாழ்க்கையில. ஸ்டார்ட் பிராக்டிசிங் ஃபெய்த். ஏன்னா அதுதான் எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில தடுக்கிறது. இது எல்லாத்தையும் தடுத்து உங்களை விசுவாசத்தில் வல்லவனாக உங்களை உயர்த்துகிறது. ஹல்லேலூயா. சோ அந்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தையில இருந்து தான் வருது. அது மட்டும் இல்லாம நிறைய வியாதிகளே வந்து பாத்தீங்கன்னா பாவத்தின் வழியாக வருது. பாவத்தின் வழியாகனா சில நேரம் வந்து, அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா பாவத்தின் வழியாகனா இந்த தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இதனால வர வியாதி, அப்படி கிடையாது. பாவம்னா நல்லா பாருங்க, அதுதான் சொல்லுங்க, நம்மளுக்கு பாவம்ன்ற அந்த டெபினிஷனை நம்மளுக்கு சரியா புரியல. அதாவது தேவனை விசுவாசிக்கிறதுக்கு இடையூறா இருக்கிறது எல்லாமே பாவம் தான். விசுவாசத்தை தடுக்கிறது எல்லாமே பாவம் தான். அதான் சொன்ன, பயம், சந்தேகம், கவலையும் பாவத்துக்குள்ளதான் வருது. சில பேர்லாம் நான் பார்த்திருக்கேன், எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது அவங்களுக்கு. ரொம்ப நல்ல பழக்கங்கள் தான் இருக்கும். நல்ல கரெக்டா சாப்பிடுவாங்க, கரெக்டா இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனா நல்லா பயப்படுவாங்க. பாத்திருக்கீங்களா? நல்லா பயப்படுவாங்க. கரெக்டா சர்ச்சுக்கு போவாங்க, கரெக்டா பைபிள் எல்லாம் படிப்பாங்க, எல்லாம் ஜபம்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா நல்லா பயப்படுவாங்க, நல்லா சந்தேகப்படுவாங்க, நல்லா கவலைப்படுவாங்க. எதுக்கத்தாலும் கவலைப்படுவாங்க. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு கவலைப்படுவாங்க. அதாவது ஏசப்பான்னு வாயில இருந்து வரும், ஆனா மனசு ஃபுல்லா என்ன இருக்கும்? கவலையால் நிறைஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா அவங்க சொல்றது? அதுவும் வந்து என்னது? விசுவாசத்தை செயல்பட விடாது. ஏன்னா கவலை, சந்தேகம், பயம் எல்லாம் விசுவாசத்தை தடுத்துரும். அதுதான் வந்து வாட் எவர் இஸ் நாட் ஆஃப் ஃபெய்த் or not from faith is sin ன்னு போட்டிருக்கு. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. சோ நல்லா கவனிங்க. சோ சில நேரத்துல வியாதிகளுக்கும் இது ஒரு காரணமா இருக்கு. ஓவர் திங்கிங் பாத்திருக்கீங்களா சார்? ஓவர் திங்கிங்னா என்னது? ஓவர் திங்கிங்னா என்னதுங்க? ஓவர் திங்கிங் என்ன நான் சொல்லிட்டா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒருத்தருக்கு நீங்க போன் அடிக்கிறீங்க, நல்லா கவனிங்க. ஒருத்தருக்கு போன் அடிக்க ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், சரிங்களா? ஒருத்தர் போன் அடிக்கிறீங்க, ஒரு தடவை அடிச்சிங்க எடுக்கல, அவரு 2 தடவை அடிச்சிங்க எடுக்கல, 3 தடவை அடிச்சு எடுக்கல. உடனே உங்க மனசுல ஓடுது, என்னெல்லாம் ஓடுது? ஒருவேளை நான் ஏதோ சொல்லிட்டேனோ, அதனால அவர் கோச்சிக்கிட்டாரோ, ஒருவேளை அவர் அப்படி, ஒருவேளை 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 ஒருவேளைன்னு சொல்லி உங்க மைண்ட் ஓடுது, படகட கடகட கடகடன்னு ஓடுது. பெரிய ஒரு படம் ஓடுது உங்க மைண்டுக்குள்ள. அவர் அவ்வளவுதான், இனிமேல் என் போன் எடுக்க மாட்டேன், என்கிட்ட பேச மாட்டேன், நான் ஏதோ பேசிட்டேன், அவர் மனசை வருத்தப்படுத்திட்டேன், அப்படி இப்படின்னு ஓடுது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவர் பயங்கர பிஸியா இருக்கிறார். பாவம், அந்த மனுஷனுக்கு போன் எடுக்க நேரம் இல்ல. அவர் பாவமா இங்கே உட்காந்துருக்காரு, வேலையில மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு அவரு. புரியுதுங்களா? ஆனா உங்க மைண்ட்ல ஓடுது, ஒருவேளை அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமோ. இப்படி ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, இந்த ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன பண்ணும்னா தேவையில்லாத பயங்களுக்கு வழியை உண்டாக்கிடும். பயங்கள், சந்தேகங்கள்லாம் வழியை உண்டாக்கிடும். சோ உங்களுக்கே நமக்கே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு கையோ கால் வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க, சடன் இந்த பக்கம் வலிக்குது, லெஃப்ட் சைட்ல சடன் வலிக்குது. லெஃப்ட்ல என்ன இருக்கு? ஹார்ட் இருக்குது. ஐயோ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோ, லெஃப்ட்ல வலிக்குதே, பாத்துருக்கீங்களா சில பேரு? நல்லா ஞாபகம் இருக்கு, கொரோனால ஒரு தடவை ஒருத்தவங்க போன் பண்ணாங்க, ஒரு சிஸ்டர் போன் பண்ணிட்டு, அண்ணே எனக்கு ஜோம் பண்ணுங்கண்ணே அப்படின்னா. என்னமாச்சு? என் புருஷன் பாடாப்படுத்துறாருன்னு போட்டு, எனக்கு வந்து ஒரு 2 நாளா கோல்டு காஃப் வந்துருச்சு, உடனே வா கொரோனா செக்அப் பண்ணுவோம், வா கொரோனா செக்அப் பண்ணுவோம், உனக்கு கொரோனா தான் வந்துருச்சுன்னு என் புருஷனே வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருண்ணே. எனக்கு கொரோனா வந்துச்சுன்னு. புருஷனே போதும், தயவுசெய்து ஜோம் பண்ணுங்கண்ணே. நான் கேட்டேன், எதுக்குமா? அவர் வாய் அடைக்கிறதுக்கு தானே நம்ம ஜோம் பண்ணும்? தானியேல் கெபியில போக சிங்கத்தின் வாய் அடைத்தது போல புருஷனின் வாய் அடைக்கப்படட்டும் ஜோம் பண்ணுப்பான்னு கேட்டேன். பாத்தீங்களா? சாதாரணமா கோல்டு காஃப் வந்திருக்கும்ல. இப்போ பல வருஷமாக, ஆண்டாண்டு காலமாக கோல்டு காஃப் வந்துச்சு. ஆனா கொரோனா டைம்ல கோல்டு காஃப் வரும்போது எல்லாருக்கும் என்னங்க தோணுச்சு? எல்லாருக்கும் கொரோனா இருக்குமோ இருக்குமோ தோணுச்சா இல்லையா?
அதுக்கு காரணம் தேவையில்லாத காரியங்களை கேட்டு கொண்டிருக்கிறதுனால. புரியுதுங்களா? எதையாவது கேட்டு 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 இருக்குமோ அது இருக்குமோ, சோ இங்க வலிச்சோன்னா இது இருக்குமோ, அங்க வலிச்சோன்னா அது இருக்குமோ, பின்மண்டையில வலிச்சோன்னா எப்படி இருக்குமோ புரியுதுங்களா? இதுல வேற இப்ப ஏஐ வேற வந்துருச்சு, சாட் ஜிபிடி, ஜெமினி, அது இதுன்னு வந்துருச்சு. அதுல போட்டோன்னா அது பெரிய லிஸ்ட் கொடுக்குது. உனக்கு இங்க வலிக்குதா, அப்போ உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. உனக்கு அங்க வலிக்குதா, உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. யார் வந்து காலங்காலமா இருக்கிற காட் இன்டெலிஜென்ஸ், எல்லாரும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ நம்பிட்டு இருக்கிறாங்க. நீங்க நம்ப வேண்டியது காட் இன்டெலிஜென்ஸ், தேவ வசனத்தை நீங்க நம்ப வேண்டும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ப தேவையில்ல. இதை நம்பினீங்கன்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், சமாதானத்தோடு இருக்கும், சுகமா இருக்கும், செழிப்பாக இருக்கும். You don't need God intelligence. You don't need artificial intelligence. You need the intelligence of God. It is called GI. நான் வச்சிருக்கேன். இன்னைக்கு ஆண்டவர் இந்த மீட்டிங்ல சொல்றாரு ஆண்டவர், GI. I want GI. God intelligence, not artificial intelligence. God intelligence இருந்துச்சுன்னா எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க முடியும். உங்க வாழ்க்கையில வர எல்லா சவால்களையும் நீங்க ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆவி, ஆத்மா, சரீரம், உங்க குடும்ப வாழ்க்கை, கையின் பிரயாசம், பொருளாதாரம், எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயத்தை பார்க்க முடியும். அதனாலதான் இது ரொம்ப முக்கியம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் வருகிறது எல்லாமே பாவம் எழுதிருச்சு வேதம். ஒரு இடத்துல இப்ப சொல்றாரு பாருங்க ஆண்டவர், இந்த யோவான் 5 வந்து ஒரு மனுஷனை சுகமாக்குவார் ஆண்டவர். கிட்டத்தட்ட 38 வருஷமா படுத்திருப்பான் அந்த மனுஷன். ஆண்டவர் வந்து அவனை சுகமாக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்து சுகமாக்கிட்டு அடுத்தது வந்து திரும்ப அந்த மனுஷனை சந்திப்பாரு. சுகமாக்கிட்டு போயிடுவாரு. அப்புறம் திரும்ப அங்க எருசலேம் தேவாலயத்துல தான் இருப்பாரு அவரு ஆண்டவர். அவனை திரும்ப சந்திப்பாரு. சந்திச்சுட்டு அவனை பார்த்து சொல்லுவாரு பாருங்க, யோவான் 5:14 போடுங்க. John 5:14 போடுங்க. John 5:14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். திரும்ப இயேசு அவனை சந்திக்கிறார். சந்திச்சுட்டு, எப்ப நல்லா இருக்கிறியா, ரைட்டு, ஓகே, ஆனா பாத்துக்கோ, நல்லா கவனிச்சுக்கோ, அதிக கேடு வராதபடி. இப்ப நீ நல்லாயிட்ட, நான் சுகமாக்கிட்ட உன்ன, நல்லாயிட்ட, ஆனா அதிக கேடு அப்படின்னா திரும்ப உனக்கு இந்த வியாதியோ திரும்ப இந்த பிரச்சனையோ வராதபடி என்ன பண்ண, நீ இனி இனி பாவம் செய்யாமல் இருன்ற. ஏன் அப்படி சொல்லணும்? ஏனென்றால் அந்த மனுஷனுக்கு ஏதோ ஒரு பாவத்தின் வழியாக தான் இந்த வியாதிக்கான ஒரு வழி உண்டாயிருக்கிறது. The sin opened the door for sickness. சோ நீங்க உடனே பாவம் ஒண்ணு அவன் ஏதோ குடிச்சான் இது பண்ண, அந்த அது மட்டும் பாவம் கிடையாது. நான் சொன்ன பாத்தீங்களா, ஓவர் திங்கிங், கவலைப்படுறது. டெய்லி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்து பாருங்க. நீங்களே டெய்லி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இல்லாத வியாதியெல்லாம் உள்ள வந்துடும். தெரியுமா? டெய்லி கவலைப்பட்டுக்கிட்டு, டெய்லி வந்து அப்படியே சோகமா உட்காந்துக்கிட்டு, என்னமோ உலகமே உங்க தலை மேலதான் இருக்கிற மாதிரி, எல்லாத்தையும் தூக்கி மண்டையில போட்டுக்கிட்டு நீங்க தான் உலக ரட்சகர் மாதிரி ஐயோ ஐயோன்னு உட்காந்துருந்தீங்கன்னா இல்லாத வியாதியெல்லாம் உள்ள வந்துடும். சரிங்களா? நீங்க தண்ணி அடிக்க வேண்டாம், தம் அடிக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். இதை பண்ணாலே போதும். இல்ல நீங்க கவலைப்படல, எதுவும் பண்ணல, நல்லா கவனிங்க, இன்னொன்னு சொல்லிடுறேன், கவலைப்படல, எதுவும் பண்ணல, ஆனா டெய்லி பைபிள வசனத்தை வாசிக்கிறதே கிடையாது, தேவனிடத்துல ஜெபிக்கிறதே கிடையாது, உட்காந்து நல்லா டிவி பாக்குறது, டெய்லி நல்லா டிவி பார்த்துட்டு எல்லா காமெடி இதையும் பார்த்துக்கிட்டு, எல்லா இருக்கிற டிவியில இருக்கிறது எல்லா இதையும் பார்த்துக்கிட்டு, பிரதர் நான் யாருக்கும் கெடுதல்லாம் பண்ணல பிரதர், நான் யாருக்கும் தீங்கெல்லாம் பண்ணல பிரதர், ஒன்லி டிவி மட்டும் தான் பிரதர் பாக்குறேன், ஒன்லி டிவி. டிவில இருந்து அது நல்லதையா காட்டுறாங்க? ஒரு மனுஷன் உருப்படுறதுக்கு ஏதாவது காட்டுறானுங்களா டிவியில? ஒரு மனுஷன் எப்படி எல்லாம் கெட்டு நாசமா போகணுமோ எல்லாத்தையும் காட்டுறானுங்க. அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன ஆயிருது? விசுவாசம் வேலை செய்யுமா? ஒன்னும் வேலை செய்யாது. ஹல்லேலூயா. ஒன்னும் வேலை செய்யாது. ஏன்னா உள்ள வாசனை இருந்தாதான் விசுவாசம் வேலை செய்யும். ஹல்லேலூயா. சோ இங்க டிவி பாக்குறது நல்லதா கெட்டதானே டிபேட் கிடையாது. அது பாக்குறதுனால விசுவாசம் வேலை செய்யுமா? அதான் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, டிவி பார்க்கலாமா பிரதர், சினிமாக்கு போலாமா? ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க உங்ககிட்ட, வேற எதுவுமே கேட்க மாட்டேன். 2 மணி நேரம் பைபிள் படிங்க பிரதர், 2 மணி நேரம் படம் பாருங்க பிரதர், 2 மணி நேரம் பைபிள் படிச்சா நல்ல விசுவாசம் வேலை செய்தா, இல்ல 2 மணி நேரம் படம் பார்த்தா நல்ல விசுவாசம் வேலை செய்தான்னு கேட்பேன். நீங்களே சொல்லுங்க, எது பண்ணா நல்ல விசுவாசம் வேலை செய்யும்? நீங்களே சொல்லுங்க, மீட்டிங்ல இருக்கவங்களே சொல்லுங்க. பைபிளா 2 மணி நேரம் படமா? எனக்கு தெரிஞ்சு 2 மணி நேரம் பைபிள் படிச்சா நல்லா விசுவாசம் வேலை செய்யுது, மனசு ஃபுல்லா சந்தோஷம் நிரம்பி இருக்கு. ஹல்லேலூயா. சமாதானமான சிந்தைகள் உண்டாகுது, பயம் எல்லாம் நீங்கி போகுது. இதே 2 மணி நேரம் படம் பார்த்தா என்ன தோணுது? தேவையில்லாதெல்லாம் தோணுது. இவ்வளவுதான் மேட்ரு. சரிங்களா? இதுக்கு போய் ஒன்னும் பெருசா நமக்கு வந்து இது பண்ண தேவையில்ல. நல்லதா கெட்டதா, இதை பார்த்தா நரகத்துக்கு போவியா, பரலோகத்துக்கு போவியா, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. எது பண்ணா உங்களுக்கு விசுவாசம் வேலை செய்யும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. ஹல்லேலூயா. இப்ப நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உடம்பு சரியில்லை, சரீரத்துல சுகம் இல்ல, வியாதியில இருக்கிறீங்க, படம் பார்த்தா வியாதி சரியாகுமா? வேதத்தை வாசிச்சு தியானம் பண்ணி அந்த வசனத்தை பேசினா வியாதி சரியாகுமா? இப்போ சொல்லுங்க பதில் எனக்கு.
இப்ப நீங்க சொல்லுங்க, எது பண்ணா வியாதி சரியாகும்? படம் பார்த்தா சரியாயிருமா, இல்ல வேதத்தை வாசிச்சு நல்லா தியானம் பண்ண சரியாயிருமா? நிச்சயமா நான் சொல்றேன், வேதத்தை வாசிச்சு தியானம் பண்ணி வார்த்தைகளை உள்ள போட்டு பேசிட்டீங்கன்னா வியாதி நிச்சயமா சரியாகும். ஹல்லேலூயா, ஆமென். இததான் நம்ம செய்யணும். ஆஃப்டர் ஹி காட் ஹீல்டு, 38 வருஷம் படுத்தவன் எழுந்து நடந்துகிட்டு இருக்கான். எழுப்பி தன் படுக்கையை தூக்கிட்டு நடன்னு சொன்னார் இயேசு. அவன் படுக்கையை தூக்கிட்டு நடக்கிறான். அவன் பயங்கரமான ஹீலிங். 38 வருஷம் படுத்திருந்தவன் நினைச்சிட்டான். அவனை பார்த்து சொல்றாரு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய். அப்பனா என்ன அர்த்தம்? எப்பா நீ சுகமாயிட்ட, உன்னை நான் எழுப்பி விட்டேன், உனக்கு சுகத்தை கொடுத்துட்டேன், ஆனா திரும்பவும் உனக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்காதபடி, உனக்கு திரும்ப வியாதி வராதபடி, திரும்பவும் நீ மோசமாகாதபடி பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ். அப்படின்னா என்னது? விசுவாசம் உள்ள வாழ்க்கையை வாழுன்னு அர்த்தம். தேவனுடைய வார்த்தையை சார்ந்து வாழுன்னு அர்த்தம். தேவனுடைய வார்த்தை மேலே உன் கண்களையும் உன்னுடைய செவிகளையும் வைத்து வாழுன்னு அர்த்தம். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு அவன்கிட்ட. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? Hallelujah. The only way to live a victorious life is through the word of God. Hallelujah. நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதை. தேவனுடைய வார்த்தை மூலம் மட்டும்தான் வெற்றியான வாழ்க்கை வாழ முடியும், வேற வழியே இல்லை. ஏன்னா மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது போய் குழியில தள்ளி விட்டுருது. ஆனா வெற்றியான வாழ்க்கை, ஒரு பிரயோஜனமான வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, நீங்க மட்டும் நல்லா இல்லாம மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிற வாழ்க்கை எப்படி வருகிறது? தேவனுடைய வார்த்தையை சார்ந்து விசுவாசத்துல வாழ்றதுதான் ஒரு பிரயோஜனமான ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தது வாசிப்போம். சங்கீதம் 119. தேவனுடைய வார்த்தை ஜீவனை கொடுக்குது. சங்கீதம் 119 92 93. Psalms 119 92 93. உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இருந்தால் என் துக்கத்தில் அழிந்து, உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். முதல்ல 92ல தாவீது சொல்றாரு, உம்முடைய வேதம், 92 போடுங்க, உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இல்லைன்னா நான் துக்கத்துல அழிந்து போயிருப்பேன். துக்கமா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எது மருந்தா இருக்குது? வேதம் தான். துக்கமா இருக்கிறீங்களா? ரொம்ப துக்கமா இருக்குது பிரதர், ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர், போய் வேதத்தை படிங்க, போய் வேதத்தை வாசிங்க. நான் சொல்றேன், போய் வேதத்தை வாசிங்க. உங்க துக்கம் எங்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியாது. ஹல்லேலூயா. நிறைய பேர் துக்கமா இருக்குதுன்னு யாருக்காவது நம்ம ஃபோன் பண்ணி ஏதாவது சொல்லலாமா? யாருக்காவது ஏதாவது பாஸ்டர்ட்ட போய் நம்ம மனசை விட்டு பேசலாமா? இல்லை யார்ட்டையாவது சொல்லலாமா? அதெல்லாம் தேவையே இல்லை. அதெல்லாம் சொல்றதுனால எந்த துக்கம் மறைஞ்சு போகாது. ஹல்லேலூயா. நேரா வேதத்தை தரங்க. ஆண்டவரே, நீங்க உம்முடைய வார்த்தையினால இருதயத்தை நிரப்பி, இந்த துக்கமான இருதயத்துல உம்முடைய வார்த்தையை நீங்க கொடுத்து, உம்முடைய வார்த்தை தான் எனக்கு மருந்தாகணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யுவர் வேர்ட் ஷுட் பிகம் மெடிசன். நீதிமொழிகள் 3 எழுதுல, அவர் வார்த்தையை கண்டடைகிறவன் ஜீவனையும் அது அவன் உடலுக்கெல்லாம் மருந்தாகவும் இருக்கிறது. சோ துக்கமா இருக்கிறவனுக்கு மருந்து என்னது? வார்த்தை தான். என் துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன். சோ படிங்க. இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. படிக்க வரமாட்டேங்கிறது ரொம்ப துக்கமா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆடியோ பைபிள் இருக்கு. போன், எல்லாரும் ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்க, போய் ஆடியோ பைபிள் எடுங்க. இல்ல யூடியூப்ல போயிட்டு ஆடியோ பைபிள், ஜான் யோவான்னு போட்டீங்கன்னா ஆடியோ பைபிள் வருது, மத்தேன்னு போட்டீங்கன்னா ஆடியோ பைபிள் வருது. என்ன வேணுமோ ஆடியோ பைபிள் போடுங்க, போட்டு ஓடட்டும். அப்படியே அந்த வார்த்தைகள் உங்களுக்கு உள்ள போடு. நான் சொல்றேன், நீங்க அதை கேட்க 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 உங்க துக்கம் எல்லாம் உங்களை விட்டு விலகி போகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமேன். துக்கத்துக்கான சிறந்த மருந்து தேவனுடைய வார்த்தை தான். ஏன்னா துக்கத்துல இருக்க மனுஷன் என்ன எதிர்பார்க்கறான்? ஒரு ஆறுதலான வார்த்தை. எதுக்கு நம்ம போய் இன்னொருத்த சொல்றோம்? இப்ப நம்ம போய் ஏன் துக்கத்தை ஷேர் பண்றோம்? யோசிச்சு பாருங்க. ரொம்ப துக்கமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கணும்னு ஒருத்தன் போய் சொல்றோம், ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றோம், இல்ல ஒரு இப்ப நம்ம விசுவாசிகள்லாம் நம்ம பாஸ்டர்கிட்ட சொல்றோம், இல்ல ஏதாவது தேவ மனுஷன்ட்ட சொல்றோம், யாராவது ஒருத்தட்ட போய் சொல்றோம். ஏன்னா அதை சொன்ன உடனே அவங்க நம்ம கிட்ட ஆறுதலா 4 வார்த்தைகள் பேசுறாங்க. ரொம்ப ஆறுதலா 4 வார்த்தைகளை பேசுறாங்க. பயப்படாதீங்க பிரதர், பயப்படாதீங்க, உங்க கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு அப்படின்னு ஆறுதலா 4 வார்த்தை பேசுறாங்க. இப்ப சில நேரம் நல்லா கவனிங்க, சில நேரம் யாருமே இருக்க மாட்டாங்க பேசுறதுக்கு. அது மட்டும் இல்லாம சில பிரச்சனைகளை நீங்க யார் இடத்துலயும் போய் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ள நீங்க போயிட்டு இருக்கலாம்ல. கரெக்டா இல்லையா? எல்லா பிரச்சனையும் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? இன்னொன்னு, எல்லா பிரச்சனையும் எல்லாத்தையும் சொல்லவும் கூடாது. முதல்ல அதையும் நீங்க கத்துக்கணும். எல்லாத்தையும் போயிட்டு எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க, கடைசியில நாளைக்கு பாத்தீங்கன்னா பிபிசி நியூஸ்ல உங்க பிரச்சனையை போடுவாங்க. பிபிசி நியூஸ் என்னடா, நான் இவர்கிட்ட தான் சொன்னேன், பிபிசி நியூஸ்ல வந்துருச்சுன்னா அவர் பிபிசி நியூஸுக்கு ரிப்போர்ட்டரா இருப்பாரா இருக்கும், அவரு அங்க போட்டு விட்டுருப்பாரு அவரு. அதனால எல்லாத்தையும் போயிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடாது, சொல்றதும் நல்லது இல்லை. சில காரியங்களை நீங்க ஆண்டவர் இடத்துல பேசுகிறது தான் நல்லது.
ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தின் மூலமா நீ ஆறுதல் படுத்துங்க. அந்த வசனம் தான் உங்களை வந்து ஆறுதல் படுத்தும். அதனாலதான் வசனம் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. Why the word of God is so powerful. ஹல்லேலூயா. ஆமென். சோ தாவீது தான் சொல்றான், நான் துக்கத்துல என்ன பண்ணிருப்பேன், அழிந்து போயிருப்பேன், உமது வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இருக்கிறது. அடுத்த வசனம் போடுங்க, 93 போடுங்க, 93 போடுங்க. அடுத்த சொல்றான், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். உங்களுடைய கட்டளைகள், உங்களுடைய வார்த்தையினால என்னை உயிர்ப்பித்தீர். யுவர் வேர்ட் கேவ் மீ லைஃப். உயிர்ப்பித்தீர்னா ரிவைவ் பண்ணியிருக்கிறார். ரிவைவ் அப்படின்னா நான் வந்து ஒண்ணுமில்லாம போயிட்டேன், புஷ்னு போயிடுச்சு, காத்து இறங்கின பலூன் போல இருக்கிறேன். ஆனா உங்களுடைய வார்த்தை உள்ள வந்து அந்த காத்து இறங்கின பலூனுக்குள்ள ஒரு புதிய ஜீவனை கொண்டு வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஆமென். எப்படி வந்து ஒண்ணுமே இல்லாம சில பேர் பாத்திருக்கீங்களா, ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. ஆனா நீங்க போய் வார்த்தைகளை பேசும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு புதிய ஜீவன் வந்துடும். ஹல்லேலூயா. ஆமென். வார்த்தைகளை பேசும்போது புதிய ஜீவன் வந்துடும். அதுதான் வார்த்தையின் வல்லமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் நம்மளை உயிர்ப்பிக்கிறது. ஆமென். இதுதான் வார்த்தையின் வல்லமையா இருக்கிறது. ஆமென். இன்னும் சில வசனங்களை வாசிப்போம். தேவனோட வார்த்தை வந்து ஒரு ஒரு சாதாரண மனுஷனை கூட ஞானியா மாத்திருது, ஒரு பேதையை கூட ஞானியா மாத்துமா. வாசிப்போம். சங்கீதம் 119 97 போடுங்க. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். உங்களுடைய வேதத்தில் நான் எப்பொழுதும் பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் என்னுடைய தியானமா. சங்கீதக்காரன் சொல்றேன், நாள் முழுவதும், த்ரூ அவுட் த டே என் மனசுல ஓடுறது என்னது, நான் தியானம் பண்றது என்னதான், உங்களுடைய வேதம், உங்களுடைய வார்த்தை அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த வருஷம் சொல்றாரு பாருங்க, வாசிங்க 98 வாசிங்க. நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ள ஆக்கிறீர், அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. அதிக ஞானம் எத்தனை பேருக்கு தேவைப்படுது? ஐ வாண்ட் மோர் விஸ்டம். கை தூக்குங்க. அதிக ஞானம் வேணும் பிரதர். ஐ வாண்ட் நல்லா ஒரு ஞானமான பாருங்க. இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து நம்ம ஞானமான முடிவுகள் எடுக்காதனாலதான் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. நிறைய பிரச்சனைகள் தீராமலும் இருக்கிறதுக்கான ஞானமான முடிவுகள் எடுக்காதனாலதான். ரொம்ப முக்கியம் அது. இந்த ஞானம் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அந்த ஞானம் வந்து தேவ வார்த்தையில இருக்கிறது. சொல்லுங்க, அந்த ஞானம் தேவ வார்த்தையில இருக்கிறது. பாருங்க, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். சொல்ல கேளுங்க, அவர் வேதத்துல பிரியமா இருந்து நாள் முழுதும் தியானமா இருந்தீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்களா பாருங்க. அடுத்த வசனம் 98 போடுங்க. 98. நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்கினீர். சொன்னீங்க. அவரோட வசனத்துல பிரியமா இருந்து நாள் முழுவதும் அதை தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ள போய் தேவ ஞானத்தை உங்களுக்குள்ள உண்டாக்கும். ரொம்ப முக்கியம் அது. தேவ ஞானம். சரி, 2 ஞானம் இருக்கு. ஒண்ணு மனுஷ ஞானம்னு ஒண்ணு இருக்கு, தேவ ஞானம்னு ஒண்ணு இருக்கு. மனுஷ ஞானம் வந்து நிலைத்து நிற்காது. ஆல் மேன்ஸ் விஸ்டம் வில் ஃபால் அவே. மனுஷ ஞானம் எல்லாம் எதுவுமே நிலைத்து நிற்காது. தேவ ஞானம் மட்டும்தான் நிலைத்து நிற்கும். சோ அந்த தேவ ஞானத்தை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். தேவ ஞானத்துல நீங்க வாழணும் என்றால் தேவ வசனத்துல நீங்க தியானமா இருக்கணும். அதாவது தாவீது சொல்றாரு, நான் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்கினீர். அப்பனா எதனால அப்படி ஆச்சு? ஏன்னா 97 அவர் சொல்றாருல, அதுல நான் தியானமா இருந்தேன், உங்களுடைய வார்த்தையில தியானமா இருந்தேன். அதனால என் சத்துருக்களை கூட நான் எப்படி இருக்கிறேன், ஞானமா இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்மளை எதிர்த்து நிறைய பேர் வராங்க இன்னைக்கு உலகத்துல இல்ல, எஸ்பெஷலி விசுவாசிகளா நம்ம இருக்கிறதுனால பிசாசு என்ன பண்றான், நிறைய ஜனங்களை நம்மளுக்கு எதிர்த்து கொண்டு வரான். அப்படிதான் பிசாசு வேலை செய்யறான். நிறைய ஜனங்களை நம்மளுக்கு எதிர்த்து கொண்டு வரான். சில நேரங்கள்ல வந்து டைரக்டா நம்மளை எதிர்க்கிறாங்க. சில நேரம் வந்து நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே வந்துடுறாங்க, தெரிஞ்சவங்களே நல்லவங்க மாதிரி வந்துடுறாங்க, வந்து நம்மளை ஏமாத்தி பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டி விட்டு போயிடுறாங்க. சோ இதுதான், இப்படிதான் பிசாசு வேலை செய்வான். அவன் டைரக்டா வர முடியாது இல்ல, அவன் டைரக்டா எதுவும் செய்ய முடியாது. அதனால இந்த மாதிரி மக்கள் வழியா நம்மளை ஏவி வருது, இந்த மாதிரி தவறான இது வழியா கொண்டு வருது. சோ இதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது? டைரக்டா பார்த்தா ஒண்ணும் தெரியாது. தேன் வடிகிற மாதிரி பேசுவாங்க. அவங்க பேசினா அப்படியே இயேசுநாதரே வந்து இறங்கி பேசின மாதிரி இருக்கும், அப்படிலாம் பேசுவாங்க. சரிங்களா? உடனே நம்மளும் ஐயோ ரொம்ப நல்ல ஒரு பிரதர், அவர் மாதிரி யாருமே இல்ல பிரதர் அப்படி நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு தெரியாது பின்னாடி என்ன நடக்க போகுது, நமக்கு தெரியாது. அதுக்குதான் நமக்கு தேவை தேவ ஞானம். தட் இஸ் வை we need the wisdom of God. நம்ம சத்துருக்களை விட அதிக ஞானம் உள்ளவனா இருக்க வேண்டும். நம்ம அவைகள் என்றென்றைக்கும் என்னுடன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்கு தேவை தேவனுடைய வார்த்தை. ஆமென். This is why you need the word of God to make you wise than your enemies. என்னோட வார்த்தையின் மூலமா தான் சத்துருக்களுக்கு மேல நீங்க ஒரு ஞானம் வேணும். உங்க சத்துருக்களை ஜெயிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஞானம் வேணும்.
ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. 99 வாசிங்க. 99 வாசிங்க சிஸ்டர். உம்முடைய சாட்சிகள் என் ம். தியானமா இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனா இருக்கிறேன். பாருங்க, இது ரொம்ப அழகான வசனம் இல்ல? உம்முடைய சாட்சிகள் எனக்கு தியானமா இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்களை பார்க்கிலும் நான் அறிவுள்ளவனா இருக்கிறேன். போதித்தவர்கள்னா எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்களை விட எனக்கு அறிவு ஜாஸ்தியாயிருன்றார். ஹல்லேலூயா. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்பிளா சொல்லிட்டா புரியுற மாதிரி, இப்போ உங்களுக்கு நான் வேதத்தை போதிக்கிறேன், என்னோட நிறைய ரெவலேஷன் நீங்க வாங்கிக்கலாம். நான் சொல்றதை விட அதிகமா ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஹல்லேலூயா. எப்போ? நீங்க வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது. நான் சொல்றதே பிடிச்சிட்டு இருக்கணும்னு நீங்க அவசியம் கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு முன்னுரை தான் கொடுக்குறேன். உங்களுக்கு நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது இன்னும் அதிக வெளிப்பாடுகள் ஆண்டவர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவை விட ரொம்ப வல்லமை, இன்னும் அதிகமாக வல்லமையாக பேதுரு செயல்பட்டார். நிறைய தடவை நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். இயேசுவை தொட்டு சுகமானாங்க, பேதுரு தொடாமே சுகமானாங்க. கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? பேதுரு தொடவே இல்லை. ஒண்ணுமே வந்து நிக்கிறானுங்க, பேதுரு இப்படி போறாரு, சுகமாகறாங்க. இயேசுலாம் தொடுறாங்க. அது நிறைய இடத்துல வருது. அவரை தொட்டாங்க, அவர் வர இடத்துல அவர் வந்து தொட்டு 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 சுகமானாங்கன்னு இருக்காங்க. பேதுரு தொடக்கூட வேண்டாம். அப்படி 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 பேதுரு அப்படி போனா போது எல்லாம் சுகமாவானு. அதனால இயேசு பெரியவர் ஆயிட்டாரா? சரி, பேதுரு பெரியவர் அப்படி சொல்ல வரல. அவர் தேவனுடைய வார்த்தையில தியானமா இருந்ததுனால, தேவனுடைய வார்த்தையின் மேல தன்னுடைய ஜீவனை கட்டி கொண்டதுனால, தேவனுடைய வார்த்தை தான் எல்லாம் அவர் வாழ்ந்ததுனால அவர் பெரியவர் ஆயிட்டார். ஹல்லேலூயா. அதுதான் இங்க சொல்றாரு. உம்முடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்களை எல்லாரிலும் அறிவுள்ளவனா இருக்கிறேன். God wants you to excel. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நீங்க எக்ஸல் ஆகணும். எக்ஸல்னா நீங்க எதை செய்தாலும் அதை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப ரொம்ப மேன்மையாக, எல்லாரை காட்டிலும் நல்லபடியாக சிறப்பாக செய்யணும். He wants to excel in whatever you do. நீங்க வேலை செய்றீங்களா, அங்க நீங்க ஒரு எக்ஸலண்ட் எம்ப்ளாயா இருக்கணும். நீங்க அது ஆண்டவருக்கு விருப்பமா இருக்கிறது. ஹல்லேலூயா. மினிஸ்ட்ரி பண்றீங்க, ஊழியம் பண்றீங்களா, ஒரு எக்ஸலண்ட் மினிஸ்ட்ரி நீங்க பண்ணணும்னு விரும்புறாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. பிசினஸ் பண்றீங்களா, நல்லா எக்ஸலண்டா பிசினஸ் பண்ணணும்னு விரும்புறாரு அவர். ஒரு நல்ல கணவரா இருக்கீங்களா, எக்ஸலண்ட் கணவரா இருக்கணும்னு விரும்புறாரு. நல்ல தகப்பனா இருக்கீங்களா, எக்ஸலண்ட் ஃபாதர், நல்ல ஒரு எக்ஸலண்ட் ஃபாதரா இருக்கணும், நல்ல தகப்பனா இருக்கணும்னு விரும்புறாரு அவர். ஒரு நல்ல மனைவி, எக்ஸலண்ட் மனைவி இருக்கணும். எல்லாத்திலையும் God wants you to excel in every area of your life. இதுதான். அதற்கு தேவனுடைய வசனம் உங்களுக்கு என்ன பண்ணுகிறது? உதவிகிறது. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த நெக்ஸ்ட் வர்ஸ் வாசிங்க சிஸ்டர். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனா இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வார்த்தையை நீங்க எடுத்து அதை தியானம் பண்ணி அதன்படி அவர் சொல்றதுபடி நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது, முதியோர், ஏன்ஷியன்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஏன்ஷியன்ட்னா, உங்களுக்கு முன்பதாக இருந்தவர்களை பார்க்கலும் நீங்க எப்படி இருப்பீங்க? ஞானம் உள்ளவர்களா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தது வாசிங்க. குயிக்கா வாசிங்க. அடுத்தது. உமது வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். சோ நீங்க பொல்லாத வழிகள்னு நம்ம உடனே பாவ வழிகள் மட்டும் பொல்லாத வழிகள் கிடையாது. ஈவில் வேஸ் அப்பனா உங்களுக்கு தேவையில்லாத வழிகள், நமக்கு தேவையில்லாத வழிகள்ல, நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத காரியங்கள், அதுதான் பொல்லாத வழிகள். இப்ப நான் ஒரு ஊழியம் பண்றேன், இப்ப நான் ஒரு ஊழியக்காரன். ஊழியத்துல நிறைய இருக்கு, நிறைய ஊழியங்கள் இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் ஆர் தேர். பாத்தீங்கன்னா இப்ப நான் பண்ற ஊழியம் பிரதானமாக நான் பண்ணுகிற ஊழியம் சுவிசேஷ சுகமாக்குற ஊழியம், இவாஞ்சலிஸ்டிக் ஹீலிங் மினிஸ்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் போதிக்கிற ஊழியத்தையும் பண்றேன், டீச்சிங் மினிஸ்ட்ரியும் பண்றேன். சரிங்களா? இன்னும் நிறைய ஊழியங்கள் இருக்கு. சபை ஊழியம் இருக்கிறது, இன்னும் நிறைய இருக்குதுல. ஒர்ஷிப் பண்ற ஊழியம் இருக்கு, பாடல் எழுதுகிற ஊழியம் நிறைய இருக்குது, பற்பல ஊழியங்கள் இருக்கிறது. சோ இப்போ எல்லாமே ஊழியம்தான், எல்லாமே ஊழியம்தான். ஆனா நான் எதை சூஸ் பண்ணணும்? ஆண்டவர் எனக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை தான் சூஸ் பண்ணும். ஒருத்தர் சபை வச்சிருக்கிறார், ஒருத்தர் சபை வச்சு நல்லா பெருசா ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. உடனே நான் அதை பார்த்துட்டு ஓகே பரவாயில்ல, அப்ப நானும் என்ன பண்ணிடலாம், பேசாம ஒரு ஏக்கர் லேண்டை வாங்கி போட்டு ஒரு பெரிய பில்டிங்கை போட்டு நம்மளும் ஆரம்பிச்சிருவோம் பேசாம. எவ்வளவு நாள் தான் நம்மளும் இந்த சுவிசேஷ சுகமாக்குற ஊழியத்தை பண்றது? பேசாம இப்படி போயிடுவோம், நல்லா அவருக்கு நல்ல கூட்டம் வருது, நமக்கும் வரும் அப்படின்னு பண்ணக்கூடாது. புரியுது? அப்படி பண்ணனா என்ன பண்ற? பொல்லாத வழிக்குள்ள போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அது எனக்கு உண்டான வழிகள் கிடையாது. இட் இஸ் நாட் மை வே. ஹல்லேலூயா. இதைதான் நிறைய பேர் இப்படிதான் பண்றாங்க. அவருக்கு ஒர்க் ஆகுது பிரதர், அதனால எனக்கும் ஒர்க் ஆகும். அவருக்கு ஒர்க் ஆகுதுன்னா அது நமக்கு ஒர்க் ஆகணும்னு அவசியம் கிடையாது. எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. இன்னொருத்தருக்கு ஒர்க் ஆகுது, எனக்கு ஒர்க் ஆகணும்னு அவசியம் கிடையாது.
அது அவருக்காக வைத்தது, அது அவருக்கு தான் ஒர்க்காகும். எனக்கு என்ன வேணுமோ அதை நான் என்னோட வார்த்தையில நான் நிலைத்து நிற்கும் போது, அதுதான் தட் ஐ மே கீப் யுவர் வேர்ட், அவர் வார்த்தையை நான் காத்து அதுல நிலைத்து நின்று அதுல தியானமா இருக்கும் பொழுது என்னோட வழிகளை நான் அறிந்து கொள்கிறேன். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அன்மியூட் பண்ணிக்கோங்க. நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். திரும்ப அதான், நீங்க எனக்கு உங்களுடைய வார்த்தைகளை, அவர் வார்த்தைகளை நம்ம கேட்கறதுனால, அந்த போதைகளை கேட்கறதுனால நாம் நியாயங்களை விட்டு விலகேன். ஐ எம் நாட் டிபார்ட்டட் ஃப்ரம் யுவர் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஐ மீன் அடுத்தது வாசிப்போம். இதெல்லாம் அதே ஆர்டர்ல தான் வரும். எப்படி வார்த்தையினால ஒரு மனுஷன் வந்து சரியான வழியில போறான். அடுத்தது வசனம் 103. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமா இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். இது ரொம்ப 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 எப்படி சொல்றது, 100% உண்மையான ஒரு வசனம் இது. இதுக்கு நான் 100% நான் இதுக்கு மார்க் கொடுப்பேன். அந்த வசனத்துக்கு, எல்லா வசனத்துக்கும் 100% கொடுக்கலாம். இதுக்கு கண்டிப்பா கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க, எப்படி பிரதர் என்னோட வார்த்தை வந்து தேனை போல இனிமையா இருக்கும்லாம் நிறைய பேர் கேட்டுக்கு நான் பார்த்திருக்கேன். எப்படி பிரதர் தேன் சாப்பிட்டா தெரியுது நல்லா இனிப்பா இருக்குது, இல்ல ஒரு நல்ல ஒரு ஒரு சாப்பாடை சாப்பிடும்போது நல்லா இனிப்பா தெரியுது, இந்த திருநெல்வேலி அல்வாலாம் சாப்பிடும்போது நல்லா இனிப்பா இருக்குது, நல்லா புழுக்குன்னு போகுது, வலிக்கிட்டு உள்ள போகுது. இது எப்படி பிரதர்? நீங்க ஒண்ணும் இல்ல, டெய்லி எடுத்து நீங்க நிறைய வார்த்தை பேசுறீங்களா, தேவையில்லாத வார்த்தைகள், அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுக்கிட்டு வசனத்தை மட்டும் எடுத்து பேசுங்க. வசனத்துல இருக்கிற ஆசீர்வாதங்கள், வாக்கு தத்தங்களை எடுத்து பேசி பாருங்க, எவ்வளவு இனிமையா இருக்குன்னு பாருங்க. உங்க வாய் நல்லா மணக்கும். உங்க கிட்ட வந்தாலே தேவ பிரசனத்தை உணர்வார்கள் மக்கள். எல்லாரும் சொல்லுவாங்க, உங்ககிட்ட பேசினாலே நல்லா இருக்கு பிரதர், நல்லா இருக்கு பிரதர். எத்தனை பேருக்கு அப்படி வாழணும்னு ஆசை? உங்ககிட்ட வந்து பேசினாலே தேவ பிரசனத்தை உணர வேண்டும் எல்லாரும். அதுக்கு நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமா இருக்குது. இதை ட்ரை பண்ணுங்க, பாருங்களேன். அப்போ எல்லாருமே உங்ககிட்ட பேச ஆசைப்படுவாங்க. அது என்னன்னு தெரியல, உங்ககிட்ட வந்து பேசினா நல்லா இருக்குது, ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட பேசினா என் மனசு ஆறுதலா இருக்கு. ஏன்னா நீங்க பேசுற வார்த்தைலாம் தேன் மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க எந்த வார்த்தையை பேசிட்டு இருக்கீங்க? தேவனுடைய வார்த்தையை பேசி கொண்டு இருக்கிறீங்க. when you are speaking the word of God, every word that comes out of your mouth will be like honey. நீங்க தேவனுடைய வார்த்தையை பேச 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 அது தேனை போல வரும், மதுரமாக இருக்கும். அது உங்களுக்கும் இனிமையா இருக்கும், கேட்கிறவர்களுக்கும் அது இனிமையை கொடுக்கும். அது இதுதான் தாவீது சொல்றார். சொந்தமா நம்ம எதுவும் பேசக்கூடாது, வெறும் வேத வசனத்தை தான் எடுத்து பேசணும். இதை ட்ரை பண்ணுங்க. வசனத்தை எடுங்க, அதை மட்டும் பேசுங்க, வேற எதுவும் பேசுங்க. யாராவது ஏதாவது ஐடியா கேட்கறாங்களா, வசனத்துல இருந்து பேசுங்க. ஏதாவது ஆறுதலை தேடி உங்ககிட்ட வராங்களா, வசனத்தை எடுத்து பேசுங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா, வசனத்தை எடுத்து பேசுங்க. ஹல்லேலூயா. இதை நீங்க எடுத்து பேச 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 அது தேனை போல உங்க வாழ்க்கையில மதுரமாக இருக்கும், இனிமையை கொடுக்கும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் 104 வசனம் 104 போடுங்க. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். அவருடைய கட்டளைகள் வந்து நமக்கு உணர்வை கொடுக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா அண்டர்ஸ்டாண்டிங், உணர்வை கொடுக்கிறது. எது சரியான வழி, எது ஜீவனுக்கு நேராக செல்லுகிற வழி, எது கேட்டுக்கு நேராக செல்லுகிற வழி, அழிவுக்கு நேராக செல்லுகிற வழி என்பதை அவர் வார்த்தையின் மூலமாக தான் அந்த உணர்வு நமக்கு உண்டாகுது. நான் சொன்ன பாத்தீங்களா, சிலது வந்து நம்ம வெளிப்புறமா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சிலர் பேசுறதை வச்சு நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. ஆனா தேவ வார்த்தை வந்து அந்த உணர்வை கொடுக்கும். இல்ல இவங்களை நம்ப கூடாது, இல்ல இவங்க இந்த விஷயத்த நான் செய்யக்கூடாது. வெறும் மக்களை பத்தி பேசல, சில டிசிஷன்ஸ் நீங்க எடுக்க வேண்டியது இருக்கும்ல, சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா. அது வந்து அந்த உணர்வை வந்து எது கொடுக்குமா, தேவ வசனம் வந்து அந்த உணர்வை உங்களுக்கு கொடுக்கும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கொடுக்கும். அப்பொழுது என்ன ஆகுமா, நீங்க பொய் வழிகளை வெறுப்பீர்கள். யூ வில் நாட் கோ இன் தி ஃபால்ஸ் வே. தப்பான வழிக்கு போகாமல் சரியான தீர்மானங்களை எடுத்து உங்க வாழ்க்கையை சரியான பாதையில நடத்துவதற்கு தேவனுடைய வசனம் உங்களுக்கு உதவி செய்கிறது. அதனாலதான் அந்த வசனம் ரொம்ப வல்லமையாக இருக்குது. அடுத்தது வாசிப்போம். 105 குயிக்கா வாசிங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும் இருக்கிறது. அவருடைய வசனம் தான் உங்களுக்கு வெளிச்சம். சொல்லுங்க, உம்முடைய வசனம் எனக்கு வெளிச்சம், என் பாதைக்கு தீபம். இருளான சூழ்நிலையில நமக்கு வெளிச்சத்தை கொண்டு வருது தேவனுடைய வசனம் மட்டுமே. ஆமேன். இருளா எல்லா பக்கமும் இருள் தான் இருக்குது. எந்த பக்கத்துலயும் எனக்கு என்ன இல்ல, ஒரு வெளிச்சத்தை நான் பார்க்கல. எங்க சுத்தி பார்த்தாலும் இருள் தான் தெரியுது. அப்படின்னா உங்களுக்கு வெளிச்சம் தேவையா? அந்த வெளிச்சம் எங்கிருந்து வரும்? தேவ வசனத்துல இருந்து தான் வரும். ஹல்லேலூயா, ஆமேன். Glory be to God. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? நம்ம இப்ப ஹோலி கம்யூனியன் எடுக்க போகிறோம். இன்னும் நிறைய இருக்குது, நான் அடுத்த வாரம் ஷேர் பண்றேன். ஏன்னா நிறைய காரியங்கள் இருக்கு. ஸோ ஐ ஷேர் த நெக்ஸ்ட்
வர டியூஸ்டே நான் ஷேர் பண்றேன். ஆமென். கர்த்தருக்காக காணிக்கை கொடுப்பதற்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்குது. தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணி ஹல்லேலூயா விசுவாசத்துல உங்க காணிக்கையை விதைப்பதற்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. சோ நீங்க காணிக்கை கொடுக்கும் பொழுது நீங்க தேவனை கனம் பண்றீங்க, விசுவாசத்துல கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுவிசேஷ சுகமாக்குற ஊழியம் அநேக இடங்களுக்கு செல்வதற்கான வழிகளை உண்டாக்குறீங்க. யூ ஆர் பார்ட்னரிங் வித் த மினிஸ்ட்ரி அண்ட் த ஒர்க் ஆஃப் காட். ஆமென். சோ கொடுப்பதற்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கு. நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா நீங்க கூகுள் பே, போன்பே, பேடிஎம் மற்ற யூபிஐ மூலமா கொடுக்கலாம். என்னோட யூபிஐ நம்பர் 9884160264. இல்லைனா நீங்க டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்ல கொடுப்பதற்கு பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு முன்பதாக இருக்கு. நேம் கிரண் பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, ஐஎஃப்எஸ்சி கோட் ICIC 000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தோம். ஆமென். பிலிப்பியர் 4:19 படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என் தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் குறைவுகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் மூலமாக கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சந்திப்பார் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் மெய்ப்பரா இருக்கிறார். கர்த்தர் உங்கள் மெய்ப்பரா இருக்கிறார். நீங்க ஒன்றுக்கும் குறைபட மாட்டீர்கள். ஆமென். So God bless you. நீங்க கொடுத்த பிறகு நீங்க எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பி விடுங்க. நான் உங்களுக்காக அதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு பதில் மெசேஜ் நான் அனுப்பி விடுவேன். ஆமென்.